குஷினிகா மண்டையா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உன்னாலதான் என் வாழ்க்கையில முதல் முறையா நான் கப்பல் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, நான் இதுல எதுவும் செய்யலையே. 3 நாளைக்கு முன்னாடி நண்பர்களோட பேங்காக்ல தங்கலான்னு டிக்கெட் வந்துச்சு. இது ஸ்பெஷல் ஆஃபர்னு வேற சொன்னாங்க. டிக்கெட் ஃப்ரீயா வந்ததுனாலதான் நான் கூட்டிட்டு போறேன். கப்பல்ல பயணம் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதேங்கப்பா டாக்டர் ஜட்கா, உங்களுக்கு அந்த 3 நாள் ஃப்ரீ டிக்கெட் எங்க இருந்து கிடைச்சது அத சொல்லுங்க. ஏதோ சின்னதா ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அதுக்காக இவ்ளோ பெரிய கிஃப்ட் எல்லாமா தருவாங்க? கேட்க காது இருக்குங்கிறதுக்காக ஓவரா பேசக்கூடாது. சரி வாங்க போகலாம், டைட்டானிக் கப்பல்ல போற மாதிரி இருக்கு. பத்துலு கொஞ்ச நேரம் சும்மா இரு. இந்த கிளைமேட்டுக்கு சூடா சமோசாவும் டீயும் சாப்பிட்டா சும்மா எப்படி இருக்கும்? நம்ம கப்பலுக்கு ஒரு பிரச்சனை, தண்ணியில மூழ்கிரும் போல. எல்லாரும் தப்பிச்சிடுங்க. ஆஹா, காப்பாத்துங்க, சீக்கிரம் யாராவது வந்து காப்பாத்துங்க. முதல்ல நான் இறங்கிடுறேன். வாங்க, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? கப்பல் முழுக போதா, சீக்கிரமா வந்துருங்க. வாங்க, மடமடன்னு வாங்க. பத்துலு, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, கயிறே இல்லனால குதிச்சிருவோம். எப்படி? ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம். கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. இவனுங்க எங்க போயிட்டானுங்க? அதேங்கப்பா, உன்னால எப்படி தப்பிக்க முடியும்? என்ன கொஞ்ச நேரத்துல கப்பல் வெடிக்க போகுது. அதனால தானே நாங்க இங்க குதிச்சோம். நான் என் நாடகத்தோட ரிஹர்சல் டயலாக தான் சொல்லி பார்த்தேன். நீங்க தப்பா நினைச்சு கிளம்பிட்டீங்க. கப்பல் வெடிக்கவும் இல்ல, மூழ்கவும் இல்ல. நீங்க அத போய் நிஜான்னு நம்பி கடல்ல குதிச்சிட்டீங்க. யாராவது காப்பாத்துங்க, அவங்கள காப்பாத்துங்க. கடல்ல உங்க அப்பா நண்டு வருது. மன்னிச்சிருங்க எல்லாரும், என்ன மன்னிச்சிருங்க. வந்துட்டோம், தண்ணியில இருந்து நாம தரைக்கு வந்துட்டோம். அடே பானை வைத்தா, இது நம்ம ஊர் கிடையாது. இது ஏதோ குரங்குகளோட குடியிருப்பு, புரிஞ்சுக்க. எங்களை காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் கடவுளே. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். பலே பலே பலே. யோ கஜா, நீ அப்புறமா டண்டனக்கா குதிப்பா. முதல்ல புத்தியை யூஸ் பண்ணி வீட்டுக்கு போற வழிய பத்தி யோசே. நாம இதே லைஃப் போட்ல ஏறி இங்கிருந்து போயிடுவோம். அட கடவுளே, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஆறுதலா இருந்த ஒரே போட்டும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது சார்? அட என் உயிர் நண்பா பத்துலு, அந்த ஷிப்ல இருக்கிறவங்க நம்மள தேடி வருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாது. சரி உள்ள வாங்க. இங்க குரங்குங்களை தவிர வேற யாராவது வாழ்றாங்களான்னு பாப்போம். ஆஹா, பழம். இல்ல, அது அம்மா. ஏய் மங்கி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அலையே அடிப்ப? ஐ அம் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். என்னடா இது இப்படி முறைக்குது? சிங்கத்தையே முறைக்கிறியா? இப்பதான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். அடேங்கப்பா, மறுபடியும் முறைக்கிறியா? அது நம்மள பார்த்து பயப்பட மாட்டேங்குது. எப்படி சூடு. இவருக்கு மட்டும் இளநீ எங்க இருந்து விடுது? சரி வாங்க, அந்த பக்கம் போய் மனுஷங்க இருக்காங்களான்னு பாக்கலாம். நம்மள காப்பாத்த 2 புண்ணிய கொடிங்க வராம போயிருவாங்க. பல மணி நேரமா நடந்துகிட்டு இருக்கோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. இருட்டிடுச்சு, வெடிச்சிருச்சு. ஆஹா, ஏதோ சத்தம் கேக்குது. அப்படின்னா கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. நம்ம பசி தீந்துரும். சீக்கிரம் வாங்க, உதவி கேட்கலாம். பல்ல 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 பல்ல. Thank God. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. யோ கஜகலா, அங்க பாருங்க. ஜீன்ஸும் டி-ஷர்ட்டும் போட்டு வராங்க. மகாராஜா, நீங்க நீடூழி வாழணும். நாங்க யாரும் மகாராஜா கிடையாது. இந்த இடத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். யாராவது வருவாங்களான்னு நினைக்கும் போதுதான் ஐயா நீங்க வந்தீங்க. ஐயா யாரு? நீங்க 2 பேரும் தான் எங்களோட மகாராஜாக்கள். உங்களுக்காக தான் நாங்க பல வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால நீங்க இங்க வந்து தங்கணும். தாராளமா வந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு தேவையானதை நாங்க ரெடி பண்றோம். வாங்க. அப்பா, நாங்களும் டயர்டா தான் இருக்கோம். எங்களையும் மேல வச்சு தூக்கிட்டு போவாங்கல்ல. அட குரங்கு நண்பர்களே, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை எதுக்காக இப்படி கட்டி போட்டு தூக்கிட்டு போறீங்க? சொல்லுங்க. இத பாருங்க மகாராஜா, இது உங்க 2 பேரோட சிலை தான்.
இந்த சிலைகளை போன ஜென்மத்துல நீங்க பிறந்தப்பவே செதுக்கி வச்சிட்டோம். பாருங்க எங்க மகாராஜாக்களை. என்னால இந்த காட்சியை பார்த்தா நம்பவே முடியல. நம்மள மாதிரியே தத்ரூபமா எப்படி இங்க சிலை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி அப்படின்னா இதைய சாக்கா வச்சு உங்ககிட்ட சமோசா நிறைய கேட்டு சாப்பிடலாம். ஆமா, இந்த ஓவியம் என்ன சொல்லுது? நீங்க 2 பேரும் ஒரு குரங்க கொன்னதை தான் காட்டுது. அதாவது அந்த குரங்கு தான் எங்களோட எதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு குரங்கு இங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா எங்களை அதுகிட்ட இருந்து காப்பாத்திருவீங்க. உங்களை கண்டாலே அந்த கொடூரமானது ஓடி போயிரும். நீங்க இங்க வந்ததுனால நாங்க எல்லாருமே ரொம்ப தைரியத்தோட இருக்கிறோம். அட மகாராஜாக்களா, உங்களோட நேரம் வந்துருச்சு. அந்த எதிரிய கொன்னு எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க, போங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். இந்த குரங்க நான் ஒரு வழி பண்றேன், தைரியமா இருங்க. ஏ மோட்டு, எல்லாரும் கழண்டு ஓடி போய் பதுங்கிக்கிட்டானுங்க. நாமளே ஓடுறதுதான் நல்லது. வந்துடுங்க. எதுக்காக இப்படி கத்துற? அந்த கொரிலா நம்மள பெண்ட் எடுத்துரும் போல இருக்கு. அம்மா, ஏயா இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? டேய், என் பின்னால உயிர் போதுரா. கதகதா, என் மாமியார் கிட்ட போய் அடிச்சது இல்லையா? அதேங்கப்பா. அம்மா, ஆஹா, கடவுளே, பாரபட்சம் இல்லாம அடிக்கிறானே. மகாராஜாக்களா, நீங்க எல்லாரும் ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கிருப்பீங்களே. என்னது தூக்கமா? எங்களுக்கு துக்கம் வராம இருந்ததே சரி, அந்த குரங்கு எங்களை தலைகீழ போட்டு குமுறிடுச்சு. நீங்க அனுபவிக்கிற வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத நீங்க முறையா அனுபவிக்கிறீங்கல்ல, ஆனா இத நாங்க வருஷ கணக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், தெரியுதா? பாருங்க, இவங்க பேக் சைடு ஏன் அப்படி பஞ்சர் ஆகிருக்குன்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆஹா, நீங்க இப்ப எங்களோட விருந்தாளி மகாராஜாக்களா. நீங்க என்ன கேட்டாலும் நாங்க செய்வோம், தாராளமா கேளுங்க. என்ன வேணும்? நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணி இருக்கோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து அவங்க கூட சண்டை போடுவீங்களா? என்ன நீங்களா சண்டை போட போறீங்க? இந்த முறை பாருங்க, நாங்க எப்படி அடிச்சு அவன் எலும்ப நொறுக்குறோம்னு. எங்களோட வலிமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. சரி, இப்ப நாங்க ட்ரம்ஸ் வாசிக்கலாமா? ஏன்னா எங்களுக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்குது. நாங்க ஆட ஆரம்பிச்சா அப்புறம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆடுவீங்க. எங்க டான்ஸ் அப்படி. அட, நீங்க ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மகாராஜா, இது மாதிரி இன்னும் நீங்க நிறைய அனுபவிக்க போறீங்க. சீக்கிரமா வேலையை பாருங்க. ட்ரம்ஸ் எடுத்துட்டு வாங்க, போங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். வந்துட்டான் புகை வாயன். டேங்கர் லாரியில ஊத்துறான் பாரு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப போய் அவனை அடிச்சு அவன் மட்டையாயிடுவான், போங்க. மோட்டு மகாராஜா இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல. வேணும்னா அங்க பாருங்க. இதுதான் சரியான சான்ஸ். அவனை அடிச்சு தும்சம் பண்ணி படுக்க போட்டுருங்க, போங்க. மட்டமா ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. அதேங்கப்பா, இப்ப என்ன நடக்க போகுதோ? ஆஹா, கச்சா, இனிமேல மோட்டோ நம்ப பிரயோஜனம் இல்ல. இங்க சார், உங்க ரிவால்வர் எடுங்க, டமால்னு ஃபயர் பண்ணுங்க சார், ஃபயர். நிறுத்துங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணை, இந்தியா மீது ஆணை. நிறுத்து. ஏய், வழக்கமா இளநீ நம்ம சிங்கம் சார் மேல தானே விழும். இன்னைக்கே மாத்தி விழுந்தது. சீக்கிரம் ஏதாவது செய், இல்லனா நம்ம எல்லாரும் காலி. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது செய்யு. ஐடியா, நம்ம நேரா போய் லெஃப்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்த வழிக்கு போய் சேர்ந்துடலாம். வாங்க, இந்த பக்கம் வாங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை பின்னால வீசி அடிங்க. அதையும் நீயே செய்யக்கூடாதா? அவனுக்கு வேற பின்னால தெரிஞ்சு புகை வந்துருச்சு. அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கையா, யாரும் நிக்காதீங்க. அவன் தண்ணியில விழுந்துட்டான், அவன் தண்ணியில விழுந்துட்டான். நாம
தப்பிச்சிட்டோம். உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க தான் எங்க எதிரிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனீங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். சொல்லுங்க. மிஸ்டர் ஜென்டில்மேன், நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு போட் இருந்தா தயார் பண்ணுங்க. அவ்வளவுதானே? போட்டு ஏற்கனவே தயாரா இருக்கு. அங்க பாருங்க. ஒரு முறை புயல் அடிச்சப்ப இந்த போட்டு தானா இங்க வந்துருச்சு. அப்பவே நாங்க இத கட்டி போட்டு வச்சிருக்கோம். போங்க. அட என் உயிர் நண்பர்களா, வாங்க இங்க இருந்து நாம தப்பிச்சு போயிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை நாங்க எதுக்கும் மறக்கவே மாட்டோம். பாய் பாய். தேங்க்யூ தேங்க்யூ. பாய் பாய். கடவுளுக்கு கோடி கோடி நன்றி சொல்லணும். நாம திரும்பவும் நம்ம இடத்துக்கே வந்துட்டோம். சீக்கிரமா வா. அந்த மண்டைய கடைக்கு போயிட்டு சூடா சமோசா சாப்பிடலாம். ஆஹா, இந்த வாயன் வந்து இங்க கத்திக்கிட்டு இருக்கான். ஆமா, இவனை யார் இங்க கூப்பிட்டது இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கான்? எதுக்கு இடத்துல நெஞ்சிலே குத்திக்கிறான்?